போயிருக்கிறீங்களா? எப்போது சோறு வரும் என்று சொன்னால் ஆபத்து காலத்தில். அந்த ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நம்முடைய பலன் குறுகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வரும் ஆபத்து நாட்களிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. அதுக்கு நல்ல உதாரணம் எஸ்தர் ராஜாத்தி. எஸ்தர் ராஜாத்தியுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவளுக்கு விரோதமாக, அவளுடைய குலத்துக்கு விரோதமாக, யூத குலத்துக்கு விரோதமாக எல்லாரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட போது அவள் இந்த ராஜாவிடத்தில் இந்த ராஜாட்ட போகவே முடியாது. என்னென்னு சொன்னால் அப்படி பர்மிஷன் இல்லாமல் போனால் சாக வேண்டும். ஆனால் அவள் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அந்த எஸ்தர் ராஜாத்தி அந்த ராஜாவுக்கு என்பதாக போகிறாள். அவளுக்கு அந்த ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்துக்கள் வரும். ஆனால் அதில் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு திடமனதாக இருந்து நம் காரியங்களை நடப்பிக்க வேண்டும், அவைகளை ஜெயிக்க வேண்டும். சோர்ந்து போவோம் என்று சொன்னால் நம்முடைய பலன் குறுகி போகும். சோர்ந்து போக